அண்ணே கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஏய் என்னாச்சு முல்ல? இங்க பாரு, எனக்கு பசிக்குது, ஹோட்டல் கூட்டிட்டு போ. எல்லாரும் அங்கதான் போக போறோம். போலாம், கொஞ்சம் அமைதியா இரு. சரி, சாப்பிட்டா சரியாயிடும். ஐயோ எனக்கு வேண்டாம்க்கா. இல்லக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாம், ரூமுக்கு போய் பாத்துக்கலாம். ஏண்டா ஜீவா? எனக்கு இப்ப வேணாம், ஆனா பசிக்கிற வகை இப்ப சாப்பிட்டுமே. இந்த ரூம் பக்கம் தானே, ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க கிளம்பலாம். வா. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. என்ன முல்ல? என்னாச்சு நீ? வாமிட் வர மாதிரி இருக்கான். இறங்கு முல்ல. முல்ல, அப்படி கொஞ்ச நேரம் உட்காரு. இந்தா. அக்கா, நெஞ்சரிது ஒரு மாதிரி ஒண்ணு இருக்கு. இல்ல முல்ல, சரியாயிடும். அண்ணி என்ன ஜீவா? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இருடா வரேன். வாங்க அண்ணி, வாங்கன்றல. இருமுல்ல. என்ன என்னடா? அண்ணி நீங்க இங்கேயே இருங்க, அவன் பாத்துக்குவான். அவன் என்னத்தடா பாத்துப்பான், நீ வேற. அண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சரி சரி சரி, இப்பதான் புரிஞ்சுது. கதிரு, போடா போய் முல்லைக்கு என்னன்னு பாரு. எது? போடா, வாந்தி எடுக்கிறா பாரு. உன்னதாண்டா, போடா. என்னாச்சு? டேய், ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? நிப்பாட்டு. இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்க? சொந்த பொண்டாட்டியே பாத்துக்க துப்பில்ல, ஹனிமூனுக்கு தனியா கூட்டிட்டு வர துப்பில்ல, அடுத்தவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் ஐடியா. மூஞ்சி பாரு. மாறி. டேய், வாந்தி எடுத்து அவளுக்கு தலைவலி கொண்டா, தலையை பிடிச்சு விடு. என்ன நீ? டேய், பிடிச்சு விடுறா. டேய், தலையை பிடிச்சு விடுறா. உன் பொண்டாட்டி தானே. பிளானா? அண்ணி எந்த நேரத்துல? வாங்க. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். ஏண்டா, தலையை பிடிச்சு விட சொன்னா இப்படியே சில மாதிரி நிப்ப. தலை இப்ப பரவாயில்லையா முல்ல? பரவாயில்லக்கா. இப்படி பிடிச்சு விடணும். தெரியும். பாத்துக்கிட்டே நிக்கிற.
ஒன்றும் இல்லை, சரியாயிடும். கொஞ்சம் இரு. அண்ணி போலாமா? கண்ணா, வண்டி ஏறினா ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கேனே. சரி, நீ இப்படியே ரெஸ்ட் எடு. அண்ணி ம்? அதோ அந்த கடையில போய் வாங்கி சாப்பிட்டு வந்துடலாமா? இவன் ஒருத்தன்டா. எஸ். அவளை பாத்துக்கடா. அண்ணி எந்த கடைக்குடா போகணும்? அதோ இப்போ எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா இருக்குங்க, நெஞ்சரிச்சலா இருக்கு. இரு வந்துடுறேன். ஏய் ஏமினா, ஆவுன்னா இப்படி தனியாக வந்து நின்றுக்கிற? என்னால இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியலடா. இத பாரு, நீ ஒண்ணு பண்றியா? என்ன பஸ் ஏத்தி விட்டுரு பேசாம. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? கொஞ்ச நேரம் தான், எல்லாரும் ரூமுக்கு போயிடலாம். ரூம் போனா மட்டும் இவங்களாம் அப்படியே தனியா விட்டுருவாங்க. நீயும் அப்படியே என் கூடவே இருந்துருவியாக்கும். உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனால் எதுவும் வேணும்னு நடக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. என்னத்த புரிஞ்சுக்கிறது? போட. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இத பாரு, சும்மா ஏதாவது கேட்கணும்னு கேட்காத. ஏய், நான் தான் போய் வாங்கிட்டு வரேங்கிறேன்ல. ப்ளம்ஸ் இருக்கீங்க, அந்த சைடு போனால் நூடுல்ஸு ஆம்லேட் ஏதாவது இருக்கும். அங்க பாரு, ஏதோ கண்ணனும் உங்க அண்ணியும் மட்டுமே டூர் வந்த மாதிரி 2 பேரும் என்ன வெட்டிட்டு இருக்காங்கன்னு. ஏன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா? இதுதான் உன் குடும்பம். செல்ஃபிஷ் தான் நீங்களா? ச்சே. எதுக்கு என்கிட்ட பெரிய வீர மாதிரி அது வேணுமா இது வேணுமான்லாம் கேக்குற? ஓடி போயிடு சொல்லிட்டேன். நான் எப்போ அப்படியே ஓடி நிற்பேன்? நீ எப்பவுமே அப்படிதான்டா. இந்தா இதை மோந்துக்கோ. அதை மோந்து பார்த்துட்டே இரு, வாந்தி வராது. ஏங்க, கண்டிப்பா வராதுங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க, நீ மோந்து பாரு. சாரிங்க, நான் வர வழியில வாந்தி எடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வேற. இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, வெளிக்காத்துல இருந்தா ஒன்றும் தெரியல. அப்போ எலுமிச்சம்பழம் வேலை செய்யலை அப்படிதானே? இதுவும் தாங்க. ஏதோ சின்ன வயசுலலாம் நிறைய டூர் போயிருக்கேன், கொடைக்கானல்லாம் அடிக்கடி வருவேன்னு சொன்னேன். அப்பயும் இப்படி தான் வாந்தி எடுத்துக்கிட்டே போனியா? அண்ணி ம்? அங்க பாருங்க. ரெண்டு ஜோடியுமே தனியா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பேசாம விட்டுட்டு போயிருவோமா? டேய், விடுறா அவங்கள, பேசிட்டு போகட்டும். பேசிட்டு போட்டுமா? லேட் ஆகுது அண்ணி, கிளம்பலாம். உங்களுக்கு எல்லாம் வாமிட் வராதா? இதில் வாந்தி எடுக்க என்ன இருக்கு? சரி, போய் கூப்பிடு. ம். முலேனி ஓகே தானே நீங்க? ம். அண்ணா கிளம்பலாம்ல? ம், எல்லாம் ஓகே தானே? எங்க அந்த அண்ணனை காணா? அதோ இருங்க வரேன்.
என்னண்ணே ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா நின்று இருந்தா இப்படி? ஏழை நீ வர ஏன்டா? சரி அண்ணி கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. தனா அண்ணி வாங்க வாங்க. சரியா போச்சுல? வாங்க வந்து கார்ல இருங்க. அடேங்க அப்பா, இதுவா நம்ம சங்கரோடது? எவ்வளவு பெரிய இடமா இருக்கு. ஆமா நீ அவனோடதான். ஆனா சொந்த பில்டிங் கிடையாது, இதெல்லாம் லீஸுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இருக்கீங்களே குன்னக்குடி வெயில பாண்டியன் ஸ்டோர் நடத்திட்டு, பேசாம இந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல? இல்லை ஏன் நீ பண்ண இந்த மாதிரி? அதான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கல்ல, படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுங்க. அப்படி சொல்றா. இவனா எதுவும் பண்ண மாட்டான். எல்லாரும் பண்ணா சொகுசா உட்காந்து அனுபவிப்பான். சோம்பேறி. ரெசார்ட் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. சீக்கிரம் உள்ள போலாம் வா. ஏய் இரு, அவனுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வர வைப்போம். சொல்றா ஜீவா. இல்லை சங்கரு, நாங்க வந்துட்டோம்டா. அப்படியா? எங்க இருக்கீங்க? வெளியே தான் நிக்கிறோம். ஓகேடா, வா. இந்த வந்துறேன். டேய், தனியா ஏதாவது ரூம் வாங்கடா. பக்கத்துல வாங்காத, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீயும் நானும் தொந்தரவே இல்லாம இருக்கணும், புரியுதா? கேட்டுருவோம். ஏன் ஜீவா, நமக்கு எத்தனை ரூம் தேவைப்படும்? 3 நானும் ஜீவாவும் ஒரு ரூம், அவங்க 2 பேருக்கும் ஒரு ரூம், அப்புறம் உங்களுக்கும் கண்ணனுக்கும் ஒரு ரூம். எனக்கெல்லாம் தனி ரூம் வேணும். இவங்க கூடலாம் ரூம் ஷேர் பண்ண முடியாது. ஐயா சும்மா ஃப்ரீயா இருக்கணும். ஏண்டா எனக்கு மட்டும் உன் நோய் நோய் பேச்ச கேட்கணும்னு வேண்டுதலா? போடா, எனக்கும் தனி ரூம் தான் வேணும். ஏய் ஜீவா, மாப்ள ஜீவாவும் கதிரும் தான் வருவாங்கன்னு நினைச்சேன். இத்தனை பேர் வந்திருக்காங்க. சங்கர், வெளிநாட்டுல வேலை செஞ்சு இவ்ளோ பெரிய இடத்த வாங்கிட்டு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாங்கல அண்ணி, லீஸுக்கு தான் எடுத்திருக்கோம். எதுவா இருந்தா என்ன, இடம் பெருசா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமாண்ணே, சூப்பரா இருக்கு. ஏன் எல்லாரும் இங்கேயே நிக்கிறீங்க? நீங்க உள்ள போய் உட்காருங்க. நான் ஜீவா கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். நீ போய் பேசு, நாங்க இங்கே நிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட். சரிங்க நீ வா ஜீவா. அண்ணி அங்க பாருங்க. ஏண்டா 2 ரூம் தான் வேணும்னு சொன்னேன். இப்ப அண்ணி கண்ணன்லாம் வந்திருக்காங்க. ஏன்டா அவங்களாம் வரக்கூடாதா? அண்ணி வந்துடுறேன். அவங்க வந்ததுல சந்தோஷம் தான்டா. ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. நீ என்ன சொன்ன? நீயும் கதிரும் ஒய்ஃபோட வருவீங்கன்னு சொன்ன. அண்ணி வரதை நான் கூட சொல்லவே இல்லையா? இல்லடா. சாரிடா, ஏதோ கிளம்புற அவசரத்துல கூட சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா ஈஸியா சொல்ற? நான் உனக்கு 2 ரூம் தானே புக் பண்ணி வச்சிருக்கேன். 2 ரூமா? அது பத்தாதேடா. அதைத்தான் நானும் சொல்றேன். நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன 2 ரூம் உன்னால கொடுக்க முடியாதா? இப்ப சீசன்டா, எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு.
உனக்காக 2 ரூம் ஒதுக்கி வச்சிருக்கேன். என்னடா இப்படி புது குண்டு தூக்கி போடுற? மீனா எனக்கு கொன்னே விடுவாடா. சரி மாப்பிள்ள, நான் வேணா பக்கத்து காலேஜில் ரூம் ரெடி பண்ணுறேன். அண்ணியும் கண்ணனும் அங்கே தங்கிக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நான் இங்கேயே மாற்றி விட்டுறேன். இல்லைண்ணே, அது சரியாக வராது. அவங்கள மட்டும் எப்படி அங்கே போக சொல்கிறது? அப்போ நீயும் முள்ளியும் அங்கே போயிடுறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான். நாங்களா? இல்லை, அதெல்லாம் சரியா வராதுடா. எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம். இப்போ அவங்கள மட்டும் அங்கே போக சொல்கிறது சரியா வராது. இல்லை, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணேன்டா. இல்லை மாப்பிள்ள, இங்கே ரூம்ஸ் குறைவு. 2 ரூம் தவிர எல்லா ரூம்ஸும் புக் ஆயிடுச்சுடா. இது உன்னோட இடம் தானடா, ட்ரை பண்ணி பாரு. நைட்டு கிடைச்சா கூட ஓகே தான். இல்லைடா, ஆன்லைன் புக்கிங் அது இதுன்னு ஆகிப்போச்சு. புக்கிங் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. சரி விடு, ஏதாவது பண்ணலாம், வா. ஐயோ இவ்வளவு அழகா இருக்கலாம்ல. ஆமாக்கா. ஏய் சங்கர், என்னடா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு வர? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இந்த பாரு, பொம்பளைங்களா இருக்கும், ஏதாவது சேட்டை பண்ணீங்க கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். அண்ணி, என்ன நீ எங்களை போய் இப்படி நினச்சிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணி, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? எல்லாரும் சேர்ந்து வருவீங்கன்னு இவன் சொல்லாமல் விட்டுட்டான். கதிரும் ஜீவாவும் வராங்கன்னு 2 ரூம் தான் புக் பண்ணியிருக்கேன். இது சீசன்ல அண்ணி, அதான் சரியான கூட்டம். இன்னைக்கு வேற எந்த ரூமும் கைவசம் இல்லை. இன்னைக்கு மட்டும் 2 ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். எல்லாரும் எப்படிடா 2 ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இல்லை, நீ பகல்ல தான். நைட்டு வேற ரூம் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா அண்ணி, ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். அப்ப சரி, பகல் எங்க ரூம்ல இருக்க போறோம், வெளியே சுத்தி பார்க்க தானே போறோம். பொம்பளைங்க ஒரு ரூம்லயும் பசங்க ஒரு ரூம்லயும் இப்போதைக்கு இருந்துக்கிறோம். ஏமுல்ல? ஆமாக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. சரி வாங்க அண்ணி, ரூம் மேலே தான் இருக்கு, போலாம். லக்கேஜ் எல்லாம் இருக்கு. பசங்க இருக்காங்க அண்ணி, எடுத்துட்டு வருவாங்க. சரி, நீங்க வாங்க. வா மீனா. அண்ணே, இந்த லக்கேஜ் எல்லாம் இந்த ரூம் பாய்ஸ் வந்து எடுத்துருவாங்க. மேல வந்துடாதடா, கொன்னுடுவான் உன்னை. வந்தனா பாரு. அண்ணே இரு, நீயும் அவங்களும் ரூம் எடுத்துக்கோங்க. நாங்கள் 4 பேர் இன்னொரு ரூமில் இருந்துக்கிறோம். அது நல்லா இருக்காதுடா. அண்ணியும் கண்ணனும் தானே இருக்காங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லைடா, நாம் ஹனிமூன் வந்துட்டு நாங்கள் மட்டும் தனியாக தங்கணுமா? அதெல்லாம் வேணாம். ரூம் கிடைக்கு தானே பார்ப்போம், இல்லைனா நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எப்படியும் நாளைக்கு ரூம் கிடச்சிருன்னு சொல்லியிருக்கான்ல, பார்ப்போம். அண்ணே, நீ தியாகம் பண்ணி அடி வாங்கி மண்டை வீங்க போகுது, நல்லா பார்த்துக்க. நான் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் அடி வாங்க வேண்டிய ஆளுதேன். சரி வா. வாங்க. அண்ணி, ஆ? நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுங்க, ஆ. நான் அதை வந்துடுறேன். சரி. லக்கேஜ் வந்துடும். ஓகே. சூப்பரா இருக்க நீ ரூமு. ஜீவா அண்ணன் கலக்கிருச்சு. நல்லா இருக்குல்ல முல்ல? ஆமாக்கா. அண்ணி, இங்க பாருங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. மீனா, பாத்தியா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குல்ல? ஜீவா, ரூம் நல்லா இருக்குடா. அண்ணி, ம்? சாரி அண்ணி.
நான் தான் ரூம் சொல்லியிருக்கணும். ஏதோ ஞாபகத்தில் சொல்லாம மறந்துட்டேன். பரவாயில்லடா, ரூம் இல்லைன்னா தான் ஃபீல் பண்ணணும். இப்பதான் 2 ரூம் இருக்குல்ல. ம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு பாத்துக்கலாம்.